இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு கழுத்து வலிக்குது, ஷோல்டர் வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க வலிக்குது, ஒரு சைடா வலிக்குது, செஸ்ட்ல இந்த பார்ட், இந்த ஃப்ரண்ட்ல வலிக்குது, பயந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுமோ அப்படின்ற பயத்துல இருக்கேன். அது மாதிரி இந்த தலை கழுத்து இப்படி எல்லாம் ஃபுல்லா பெயின் ஆகுது, இந்த சைட் ஃபுல்லா மறுத்து போயிடுச்சு. எங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்ல பார்த்தோன்னா சரியா ரெக்கவரி கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு இங்க நம்மளுடைய கிளினிக்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சல்டன்ட் டாக்டர் மஹிலர்வின் இங்க இருக்கிறாங்க. அவங்க ப்ராப்பர் கன்சல்ட் பண்ணி அது என்ன அக்யூரேட் ப்ராப்ளம்ன்ற சொல்றதுக்கு தெளிவா இருக்காங்க. அந்த ஆன்சரை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணா நம்மளோட கிளினிக் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். அதிலிருந்து 1வது வசனத்திலிருந்து 18வது வரை உள்ள வசனங்கள். நாம் ஒரு நிமிஷம் தலைவணங்கி ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே வந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அவளா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே திறக்கப்பட்டதாய் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுகிறதற்கு பக்குவப்பட்டதாய் ஆண்டவரே காணப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நீர் எங்களுக்கு பேசுவீராக, தெளிவுபடுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இந்த உதவியை நாங்கள் நாடுகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இடைப்படுவீராக. ஆண்டவரே தகப்பனே, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்படும் போது ஆண்டவரே நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களோடு இடைப்படும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்காக நாம் மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அவர் அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மிகவும் பரிச்சயமான வேத பகுதி. அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் சில சம்பவங்கள் நடைபெறுகிறதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதிலிருந்து அன்றைக்கு அந்த மரியாள் எப்படி செயல்பட்டார்கள், எப்படி பிரயாசங்களை தேவனை பார்ப்பதற்கு எடுத்தார்கள், அது நிமித்தம் தேவனுடைய அன்பை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம். 1வது வசனத்திலே வருகிறது, அதிக இருட்டோடே எழுந்து. அதிக இருட்டோடே எழும்பணும்னா நிச்சயமாக அதுல ஒரு பிரயாசம் இருக்கிறது. சில வேளை வந்து நம்ம தூக்கத்தை அதற்காக வெறுத்து ஒதுக்கி ஒரு தியாகத்தோடு நாம் எழும்ப வேண்டிய காரியம். இங்க மரியாள் வந்து அதிக இருட்டோடனா கொஞ்சம் கூட அந்த வெளிச்சம் எதுவுமே தெரியாம கிட்டத்தட்ட ஒரு இருட்டா இருக்கிற அந்த நேரத்திலே அவங்க எழும்புறாங்க. அதிக இருட்டோட எழுந்து அந்த கல்லறையின் இடத்துக்கு போறாங்க. 2வது ஒரு தைரியமாக செயல்படுகிறாங்க. 1வது ஒரு பிரயாசம் எடுக்கிறாங்க. அதாவது காலையில் எழும்புவதற்கு அந்த தூக்கத்தை வெறுத்து ஒரு பிரயாசப்பட்டு எழும்புறாங்க. சில காரியங்களை எல்லாம் அவங்க முந்தின நாளே எல்லாமே வந்து ஆயத்தப்படுத்திக்கிட்டு அப்படி எழும்புறாங்க. அங்கிருந்து கிளம்பி அந்த தைரியத்தோட, அதாவது பைபிள்ல ஒரு இடத்துல வருகிறது அல்லவா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இவள் எப்படி அந்த இடத்துல இருந்து அவ்வளவு தைரியமா வந்திருப்பாள் என்றால், நிச்சயமாக அவளுக்கு இயேசுவினிடத்தில் இருந்த அன்பு. நாம் நினைத்து பார்ப்போமா, அந்த சின்ன ஒரு பேக்ரவுண்டை மட்டும் நம்ம சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், யூதர்களுக்கு பயந்துதான் அவங்க ஒரு இடத்துல போய் ஒதுங்கிட்டாங்க. ஏன்னா இயேசு மரித்துட்டாரு, அவரையே இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு பயம். அதுக்கப்புறம் சோர்வு, துக்கம், கவலை, ஒரு நம்பிக்கையே இல்லை, எதிர்காலத்தோடைய நம்பிக்கையே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவங்க தேவனிடம் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அந்த பயங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி அங்கேருந்து எழுந்து அந்த கல்லறையின் இடத்திற்கு வருகிறாங்க. கல்லறையின் இடத்துல வரும்போது அங்கு வந்து அது பூட்டி இருக்கிற காண்கிறார்கள். உடனே அவங்க என்ன பண்ணுகிறாங்கன்னா சீஷர்களை நாடுகிறார்கள். உடனே அந்த இடத்துல இருந்து
திரும்பி போறாங்க, சீஷர்களை நாடுகிறாங்க. நமக்கு தெரியும், அந்த சீஷர்கள்ட்ட நாடும்போது பேதுருவும் யோவானும் ஓடி வராங்க. ஓடி வந்து அது வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அங்க இயேசு இல்லை, அந்த துணிகள் எல்லாம் அங்க சுருட்டி இருக்கிற கண்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, திருப்பியும் அவங்களுடைய இடத்திற்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இவங்க இருட்டோடு எழும்புகிறாங்க. ரெண்டாவது அந்த இடத்துல இருந்த சூழ்நிலை நிமித்தம் திரும்பி போய் சீஷர்களுடைய உதவியை நாடுகிறாங்க. சீஷர்கள்னாலேயும் மரியாளுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. மூன்றாவதாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, விடாமுயற்சியாக ஒரு இடத்துல அந்த இடத்துல நிலைத்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க மனசுல என்ன நினைத்திருப்பாங்க, பல ஏக்கங்கள் இருந்திருக்கும். ஐயோ, இயேசுவை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், என்ன பண்ணுவோம், ஒரு கேள்விக்குறியா இருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் அந்த இடம் இருட்டா இருந்திருக்கும். ஆனாலும் மரியாள் என்ன பண்ணவில்லை, சோர்ந்து போகவில்லை. அந்த இடத்திலிருந்து என்ன பண்றாங்க, கர்த்தரை பார்ப்பதற்கு அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நின்றுட்டே இருந்துட்டு என்ன பண்றாங்க, சற்று குனிந்து பார்க்கிறாங்க. 11வது வசனத்திலே, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த இடத்துல விடாமுயற்சியோடு நிற்கும் போது ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன ஒரு இது மரியாளுக்கு கிடைக்கிற விதமா, அவ்வளோ விடாமுயற்சிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. தூதர்களை அந்த இடத்திலே மரியாள் பார்க்கிறாள். தூதர்கள் சொல்றாங்க, நீ ஏன் அழுற, அவர் உயிர் தெழுந்துட்டாரு. இவங்க இந்த சத்தியத்தை தேவன் அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர்களோடு பகிர்ந்து கொண்டே வந்தார். ஆனால் அதை அவர்கள் கிரகித்து எடுக்கக்கூடிய ஞானம் இல்லாதவர்களா இருந்திருக்கலாம், அதை குறித்துள்ள அறிவும் இல்லாதவர்களா இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த மரியாள் ஒருவேளை அவளுக்கு ஆவிக்குரிய அறிவிலை குறைந்தவளா இருந்தாலும் அவளால் முடிந்த பிரயாசங்களை அங்கு அவள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாருடைய உதவியின் நாடி லாஸ்ட்ல எதுவுமே இல்லாதவனே அங்கேயே நின்றுட்டே இருக்கிறார். அப்போ ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, தூதர்களை பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக 15வது வசனத்திலே இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். அந்த இடத்திலே அவள் எடுக்கிற பிரயாசங்கள் நிமித்தம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவரிடம் முன்னோக்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அடுத்த ஒரு நம்பிக்கையாக தோட்டக்காரன், அந்த கல்லறை வைத்திருந்த அந்த தோட்டத்தில் உள்ள தோட்டக்காரன் என்று அவள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சத்தத்தை அங்கு கேட்கிறாள். தோட்டக்காரன் என்று எண்ணி அவளுடைய அடுத்த முயற்சியை அங்கு அவள் ஒப்புவிக்கிறாள். நீர் எடுத்துட்டு போனீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவரை இயேசு என்று அவள் அறியாதிருக்கிறாள். அடுத்த அவளுடைய முயற்சிக்கு அடுத்த பலன் கிடைக்கிறது, பார்ப்போமா? இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரப்பூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல 15வது வசனத்திலே ஆண்டவர் ஸ்திரீயே என்று கூப்பிடுகிறார். 16வது வசனத்திலே மரியாளே என்று கூப்பிடுகிறார். ஸ்திரீயே என்று கூப்பிடும்போது மரியாளுக்கு இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இயேசுவோடு இருக்கும்போது அவளை இயேசு மரியாளே என்று கூப்பிட்டிருக்கலாம். அதனால் அவளுக்கு அந்த ஸ்திரீயே என்று கூப்பிடும்போது அந்த வார்த்தை அவளுக்கு பழக்கப்பட்டதாய் தெரியவில்லை. இந்த இடத்துல அவள் எவ்வளவு பிரயாசங்களை எடுத்து இறுதியாக ஒரு பெண்ணாக அந்த இடத்துல அந்த இருட்டில் நின்று கொண்டு தோட்டக்காரன் என்று எண்ணி அந்த அவளுடைய பிரயாசங்களை அந்த இடத்துல அவள் சமர்ப்பிக்கும் பொழுது இயேசு அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்திரீயே என்று வெளிப்பட்டவர், இரண்டாவது மரியாளே என்கிறார். இயேசுவின் அன்பு எத்தனை அன்பு அல்லவா! அவள் அவரிடம் நெருங்குவதை, அவள் எடுக்கிற பிரயாசம், அவளுடைய வாஞ்சையை தேவன் பார்த்து ஸ்திரீயே என்ற நிலைமையில் இருந்து அவள் மரியாளே என்று கூப்பிடுகிறாள். ஆண்டவரால் அடுத்து அங்க இருக்கவே முடியல, தன்னை வெளிப்படுத்தாம இருக்க முடியவில்லை. யாருக்கு? மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தாம இருக்கவே முடியவில்லை. ஏனென்றால் ஸ்திரீயே என்று சொல்லி அவளுக்கு தெரியவில்லை. இன்னொன்று,
இயேசுவும் நான் இவர்களுக்கு சொல்லியிருந்தேன் உயிரோடு இருக்கும்போது, ஆனால் இவர்கள் ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அவளை ஒதுக்கவும் இல்லை. அவளுடைய அந்த இயலாமை, அறியாமை, அந்த கஷ்டமான அவளுடைய சூழ்நிலை, ஏனென்றால் அவள் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு தான் இங்கு வந்திருக்கிறாள். அவளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுத்து தடைகளை தாண்டி இவ்வளவு தூரம் அவள் வந்துட்டாள். அதனால் ஆண்டவர் அவளுடைய பிரயாசங்களை அற்பமா எண்ணவில்லை. அவளுடைய ஆவிக்குரிய அறிவு குறைந்ததா இருந்தாலும் தேவன் அவளை அற்பமாக எண்ணவில்லை. அவர் தம்மை அவளுக்கு அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். உடனே அவள் எவ்வளவு நிம்மதி அடைந்திருப்பாள் அல்லவா? ஏனென்றால் அவ்வளவு பிரயாசம் எடுத்து வந்திருந்தாள். கொஞ்ச நேரம் ரொம்ப கலங்கி போயிருப்பாள். ஏனென்றால் ஸ்ரீஷர்களும் அவளை விட்டு போய்விட்டார்கள். அடுத்து பார்க்கும்போது தூதர்களை பார்க்கிறாள். ஆனாலும் இயேசுவை பார்க்க முடியவில்லை. தூதர்களை பார்த்தவுடனே அவள் தன்னுடைய முயற்சியை கைவிட்டு விட்டு அவர்களிடம் ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு அவள் திரும்பி போகவில்லை. அந்த இடத்திலும் நின்று அடுத்து தோட்டக்காரன் என்று எண்ணி அங்கிருந்தும் இயேசுவை தரிசித்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஒரு நிம்மதி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவள் இப்படி செய்ததினால் இயேசு அந்த இடத்துல எப்படி அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்? முதலாவது மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் மறைந்து போகவில்லை, அவளை நியாயம் தீர்க்கவில்லை. அந்த இடத்திலே அவளுடைய இயலாமையையும் அறியாமையையும் அந்த கஷ்டமான சூழ்நிலையும் அவர் புரிந்து கொண்டு தம்மை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். நம்மளுடைய பிரயாசங்களை அவர் அற்பமாய் எண்ணவே மாட்டார். நான் சிறு பிரயாசம் எடுக்கிறதையும் தேவன் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதற்கப்புறம் அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த சூழ்நிலையிலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவளுக்கு தேவை. அவர் உயிரோடு இருக்கிறதை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இயேசுவை பார்க்க வேண்டும் அந்த ஒரு இதோடு இருந்தால் அந்த தேவையை தேவன் அந்த இடத்திலே அவளுக்கு நிறைவேற்றுகிறார். நாம் எடுக்கிற பிரயாசங்கள் எதுவாய் இருந்தாலும் இயேசுவை பார்ப்பதற்கு, ஏதோ நம்முடைய தேவைகள் நிறைவு செய்வதற்காக அல்ல, இயேசுவை பார்ப்பதற்கு, அவர் நமக்கு செய்த தியாகத்தை நாம் முன்னிலைப்படுத்தி அவரிடம் அன்பு கூறுவதற்கு நாம் பிரயாசங்கள் எடுத்து முன்னோக்கி செல்லும் போது பல பிரயாசங்கள் இருக்கலாம். நிறைய காரியங்களை நாம் ஒதுக்க வேண்டியது இருக்கலாம், வெறுக்க வேண்டியது இருக்கலாம், தியாகம் செய்ய வேண்டியது இருக்கலாம், பிளான் பண்ண வேண்டியது இருக்கலாம், போல்டா ஏதாவது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். இப்படிப்பட்ட அநேக பிரயாசங்கள் நிமித்தம் நம்ம இப்படி எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள், பயங்கள், சோர்வுகள் எல்லாம் தேவன் அறிவார். இருந்தாலும் நாம் முன்னோக்கி இந்த மரியாளை போல அந்த இடத்திலே ஒரு இடத்துல ஒரு தடை வந்ததா, ஃபர்ஸ்ட் அவளுக்கு கல் தடையா இருந்தது, கல்லை புரட்டி அங்க இல்லாத இருந்தது, உடனே அவளுக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீஷர்களை நம்பி போனால் ஸ்ரீஷர்களும் அவளிடம் அவளுடைய விருப்பத்தை நிறைவு செய்யவில்லை. அதற்கப்புறம் தூதர்களை பார்த்தாள், இயேசுவை பார்க்க முடியவில்லை. உடனே அவள் அந்த இடத்துல கிளம்பவில்லை. விடாமுயற்சியோடு பிரயாசம் எடுத்து நிற்கும்போது இயேசுவே தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த ஒரு சூழ்நிலை அவளை ஸ்திரீ என்று கூப்பிட்ட தேவன் கொஞ்சம் அடுத்த வசனத்திலே மரியாளே என்று கூப்பிடுவார். ஏனென்றால் அவளுடைய பிரயாசத்தை தேவன் கனப்படுத்தி அவரால் அமைதியா இருக்க முடியவில்லை. இப்படிதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை பார்க்கிறதுக்கு, தேவனுடைய காரியங்களுக்காக முன்னிலைப்படுத்தி பிரயாசங்களும் தியாகங்களுமோடு செல்லும் போது தேவன் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல், அன்றைக்கு தேவன் உயிரோடு இருக்கிறவராக அவளுக்கு காணப்பட வேண்டும். அதை தேவன் அந்த இடத்துல நிறைவு செய்தார். இன்றைக்கு நமக்கு நம்முடைய சூழ்நிலையிலே என்ன வேண்டுமோ, எப்படி அவர் நமக்கு வெளிப்பட வேண்டுமோ, அதற்காக நாம் பிரயாசம் எடுத்து அவரை முன்னோக்கி போகும்போது அந்த சூழ்நிலையை நமக்கு அவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. எந்த நாமத்தின் நிமித்தம் நம்ம அவரிடமாக நெருங்கி போகிறோமோ அந்த காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். எல்லாவற்றை பார்க்கலும் மரியாளுக்கு ஒரு பாக்கியம் அந்த இடத்துல கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதாவது முதலாவது இயேசு உயிர் தெழுந்த காட்சியை பார்த்து பிறருக்கு சொன்னவள் அவள் தான். அவள் ஒருவேளை ஆவிக்குரிய அறிவில பலவீனமா இருந்திருக்கலாம், ஆனா தேவன் அதை பொருட்படுத்தவே இல்லை. அவள் எடுத்த அந்த பிரயாசத்தின் நிமித்தம் தேவன் உயிர்த்தெழுந்தார் என்ற முதலாவது நற்செய்தியை சொன்னவள் ஒரு ஸ்திரீ, இந்த மரியாள் தான். சீஷர்களுக்கே அவள் தான் போய் அறிவிக்கிறாள். ஏனென்றால் அந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார் 17வது வசனத்திலே, இயேசு அவளை நோக்கி,
என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறிப்போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப் போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். பிரியமானவர்களே, இந்த ஒரு பாக்கியம் எவ்வளவு மேலான பாக்கியம் அல்லவா! அவங்க ஸ்திரீகள் என்றாலே ஒரு பயந்த சுபாவம். எதையும் ரொம்ப போல்டா நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம், சில பேர் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஸ்திரீ வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பிரயாசங்கள், யூதர்களுக்கு பயந்தது, அந்த இருட்டு, சீஷர்களிடம் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பதில் கிடைக்கல, தூதர்களிடமிருந்து உடனே அவளுக்கு இயேசுவை பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் அவள் தாண்டி சஸ்டெயின் அந்த இடத்துல வந்து இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த விடாப்பிடியான முயற்சியின் நிமித்தம் அவள் பார்த்து பிறருக்கு இயேசுவை அறிவிக்கிற, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை அறிவிக்கிற அந்த பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். இதுதான் இன்றைக்கும் நாம் வந்து இந்த மரியாளை போன்று எடுக்க வேண்டிய பிரயாசங்களை எல்லாம் எடுத்து நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்தான். அவரிடமிருந்து நாம் பலனை பெற்றுக்கொண்டு, பரிசுத்தாவியானவரின் பலனை பெற்றுக்கொண்டு, அவருடைய வழிநடத்துதலோடு நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேசத்தின் காரியங்களுக்காக, கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற காரியங்களுக்காக எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. கட்டாயம் தேவனை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், அந்த ஒரு ஃபோக்கஸ்ல மட்டும்தான் இருந்தாங்களே இல்லாம அவங்கள அந்த இடத்துல இருந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கவே இல்லை. இந்த பதில் வர வர டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கல. இன்றைக்கு நாமும் நிறைய பிரயாசங்கள் எடுத்திருக்கலாம், நம்மளுடைய அந்த நிறைய காரியங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கலாம். ஆனாலும் நாம் எதற்காக வந்து சீரியஸாக, எதற்காக ஃபோக்கஸாக போக வேண்டுமோ அந்த காரியத்துல போய் கொண்டிருக்கிறோமா, இல்லை வந்த தடைகள் நிமித்தம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமா, ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ல சோர்ந்துட்டோமா? அப்படி யாராச்சும் இன்றைக்கு இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தருக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ளுங்கள், மரியாதை நினைத்து கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலை வெறுமையான சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இருளான சூழ்நிலை, யாரிடமும் எந்த பதிலும் கிடைக்காத சூழ்நிலை, உதவி கிடைக்காத சூழ்நிலையிலும் அவள் வந்து அவளுடைய ஃபோக்கஸ்ல கரெக்டா இருந்தாங்க இல்லையா மரியாள்? அதே போல இன்றைக்கு நாமும் நம்முடைய காரியங்களிலே ஃபோக்கஸா இருப்போம் என்றால் நிச்சயம் தேவன் நமக்கு வெளிப்பட வேண்டிய விதத்திலே வெளிப்படுவார். எந்த சூழ்நிலைக்காக நீங்கள் வந்து ஒரு விடாமுயற்சி எடுத்து அதுல விட்டுட்டீங்களோ அந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இடைப்படுவார். ஒரு பெரிய பாக்கியம். அன்றைக்கு அவள் வந்து ஒரு பெரிய பாக்கியத்தை, முதலாவது நற்செய்தி அறிவித்த ஒரு பாக்கியம் இருக்குல்லவா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க இல்லையா? அதே போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், யாருக்கும் கிடைக்காத அனுபவம், எதிர்பார்த்திருக்காத அனுபவம். நிறைய பேர் வேற யாருக்காச்சும் ஆண்டவர் காட்சி கொடுத்திருப்பாரு, அவங்க போய் சொல்லியிருக்கலாம், சீஷர்கள் 12 சீஷர்கள் அப்படியே இப்படியெல்லாம் பட்ட சூழ்நிலையில மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இதே போன்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் வைப்பார். நிச்சயமாக நம்முடைய பிரயாசங்களை விடாமல் தேவனோடு முன்னோக்கி எல்லா காரியத்திலும் வேதத்தை தியானிப்பது, தேவனோடு ஜெபிப்பது, தேவனோடு இடைப்படுவது, எப்போது இருதயத்துல தேவனை பேசிக்கொண்டிருப்பது, பாடல்களை பாடுவது, இருதயத்துல தேவனை தியானிப்பது, எப்படியாயின் அந்த சூழ்நிலையில தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களை முன்னோக்கி கொண்டே போயிருந்து கொண்டே இருப்போமானால் நிச்சயமாக தேவனை நாம் தரிசிப்போம், தேவன் நமக்கு வெளிப்படுவார். இதற்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் தேவனே நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு மரியாள் பல பிரயாசங்கள் எடுத்தார்களே ஆண்டவரே, உண்மை தரிசிப்பதற்காக. ஆண்டவரே தகப்பனே, அன்றைக்கு அவர்கள் அறிவிலேயும் ஆவிக்குரிய அறிவில் ஒரு வேலை குறைவுள்ளவர்களாயிருந்தால், ஏனென்றால் தேவன் உயிர்த்தெழுவார் என்று அவர்களோடு சொன்னதை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவர்கள் அதை கிரகித்து எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எங்களின் நியாயம் ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளின்படி நியாயம் கேட்காமல் எங்களுக்கு இறங்குகிற தகப்பனா இருக்கிறபடியான மக்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை எங்களுக்கு நீ கற்று தந்தீர் ஆண்டவரே. அப்பா, அந்த மரியாள் அன்றைக்கு எடுத்த பிரயாசங்களை நீர் நெக்லெக்ட் பண்ணலப்பா. அவளை ஆண்டவரே நீர் கனப்படுத்தினீர் ஆண்டவரே. அவளை அப்பா ஆண்டவரே நீர் அவளுக்கு மறைந்திருக்கவில்லை அப்பா.
ஆண்டவரே அவள் உம்மோடு அதிகமாய் நெருங்கி வரும்போது ஏசப்பா நீர் அவளுக்கு உம்மை வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. அவள் எதற்காக வந்தாலோ அதற்கு மேற்பட்டவராய் நீர் வெளிப்படுத்தீரே அவளுக்கு ஆண்டவரே. அவள் ஆண்டவரே உடைய சரீரத்திலே ஆண்டவரே அப்பா அந்த சுகந்த வாசனைகளை பூசுவதற்கு வந்திருக்கலாம். ஆனால் நீர் உயிரோடு இருக்கிறவராய் அவளுக்கு காண்பித்தீரே ஆண்டவரே. மேலான அனுபவத்தை காண்பித்தீரே. இன்றைக்கும் ஆண்டவரே தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உடைய நாமத்தினால நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்களுடைய சூழ்நிலை கேட்க அவர்கள் ஆண்டவரே பிரயாசங்கள் எடுக்கலாம். அவர்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணி அவைகளை கனப்படுத்தி கர்த்தாவே நீர் அதற்கும் மேற்பட்டவராய் காண்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேற்பட்டவராய் அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவரே. ஒரு சூழ்நிலைக்காக அவங்க போக்கஸாய் தேடும் போது அதற்கு மேற்பட்டவராய் நீருமை வெளிப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு நன்றி. உடைய அன்பின் கரத்தை அப்பா நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உடைய இருதயத்தை வெளிப்படுத்துவீராக. ஆறுதல் படுத்துவீராக. அன்றைக்கு மரியாள் அழுது கொண்டு கர்த்தாவே சூழ்நிலைகள் எதிலையுமே நம்பிக்கை இல்லாமல் முன்னேறி போய்கொண்டு இருந்தால் ஆண்டவரே அன்றைக்கு உண்மை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினீரே. இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் நீர் வெளிப்படுகிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்படுத்துகிறாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அதன் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் உமக்குள்ளாக வளர அநேகருக்குமே அறிவிக்க அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க அன்றைக்கு மரியாள் நற்செய்தி அறிவித்தது போல அவளிடம் அந்த பொறுப்பை நீர் ஒப்படைத்தீரே ஆண்டவரே. முதலாவது செய்கிற அந்த பொறுப்பை ஒப்படைத்தீரே ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை கொடுத்து அவளை மேன்மைப்படுத்தினீரே. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் மேன்மைப்படுத்துவீராக. பாக்கியத்திற்குள்ளாக கொண்டு செல்வீராக. எதற்காக அவர்கள் ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலே போக்கஸ் ஆகி கொண்டு இருக்கிறார்களோ அதற்கு மேலாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் ஆசீர்வதிப்பதாக. அவர்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களோ இல்ல ஆண்டவரே அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களோ பலவிதமான குழப்பங்களோ எதுவா இருந்தாலும் ஆவியானவர் வெளிப்படுவீராக. அவர்களுக்கு கர்த்தாவை வெளிப்படுத்துவீராக. லீட் பண்ணுவீராக. அவர்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே அப்பா. அவர்களை சரியான பாதையில கர்த்தர் வழி நடத்தி அவர்களுக்கான காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணி அவர்களை மேன்மைப்படுத்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஒவ்வொருவரையும் வைக்கிறபடியான நமக்கு நன்றி. உங்களுடைய நாமம் மாத்திரம் இது நிமித்தம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு மரியாள் செய்தது நிமித்தம் உடைய நாமம் மகிமைப்பட்டதே ஆண்டவரே. சீஷர்களும் ஆறுதல் அடைந்திருப்பார்களே அப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் நிமித்தமும் அநேகர் ஆசீர்வாதம் பெறட்டும். அநேகர் ஆறுதல் அடையட்டும். அநேகருக்கு நன்மையானவைகளை கொண்டு வருகிறவர்களாய் மாறட்டும் தாவே. உங்களுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தாவே உம்முடைய அன்பை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவர்களாக உம்மிடம் அன்பு கூறுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. அதற்கென்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு உம்முடைய அன்புள்ள கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துவீராக. உம்முடைய நல்ல நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். நீரே மகிமைப்படும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. நீங்க மூட்டு வலியால அவதிப்படுறீங்களா? கீழே உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியலையா? படிக்கட்டில் ஏற முடியலையா? காலை தூக்கி வைக்க சிரமமா இருக்கா? இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. அதுவும் நிரந்தரமான தீர்வு தராங்க. பிதானி பிசியோதெரபி அண்ட் ஸ்பைன் சென்டர். கழுத்து வலி, இடுப்பு வலி, தசை பிடிப்பு பிரச்சனைகளுக்கும் அனுபவம் வாய்ந்த டாக்டரால் சிறப்பான முறையில் அனைத்து வயதினருக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஸ்பைன் கேர், பிசியோதெரபி, பேலன்ஸ் ட்ரைனிங், பெயின் மேனேஜ்மெண்ட் மற்றும் போஸ்டல் கரெக்ஷன் போன்ற சர்வீஸ் அவைலபிள். மாநிலத்திலேயே அனைத்து உபகரணங்கள் வசதிகள் கூடிய ஸ்பைன் சென்டர். மேலும் தொலைவில் இருந்து வருபவர்களுக்கு தங்கும் இடம் வசதி மற்றும் உணவு வசதி செய்து தரப்படும். For more details 860800777664.